Good morning students. Welcome to Chemistry Simplified Tamil. நான் வந்து வெற்றி செல்வி. எனக்கு வெற்றி and வெற்றி NEET Chemistry and Chemistry Simplified Tamil, two channels are available. Both are having about 500 videos. You can use it for preparation of NEET. Now today I am going to give the sum which is belonging to the IIT advanced level. Okay. Now let us see the question. What is it? Henry's law constant for the solubility of nitrogen gas in water at 298 Kelvin in 1 into 10 power 5 atmosphere. The mole fraction of nitrogen in air is 0.8. The number of moles of nitrogen from the air dissolved in 10 moles of water at 298 Kelvin and 5 atmospheric pressure. இது வந்து ஐஐடி அட்வான்ஸ் புரிய கொஸ்டின். எதுக்கு வந்து இப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சம்மை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதனால் என்னென்னா உனக்கு அந்த கொஸ்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து ஐஐடி அட்வான்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நம்ம இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதோடைய ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்டே ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை வந்து கொஸ்டினில் வேணுங்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு let us go and see. Yes, Henry's law constant for the solubility of the solid nitrogen gas is, now it is given as the Henry's constant வந்து 1 into, now let us see what is this. Yes students, yes. ஸோ இது வந்து என்னென்னா KH வேல்யூ. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா the mole fraction of nitrogen in the air is 0.8. number of moles of nitrogen from air dissolved in 10 moles of water at 5 atmospheric pressure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வித்தியாசமாக வந்திருக்குதுன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜனும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். இப்போ என்ன ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா ஃபார்முலாவை புரிஞ்சிக்கும். ஃபார்முலா வந்து ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் உனக்கு கேஹெச்ன்னு கொடுத்து இந்த இடத்துல மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, இப்போ இந்த ப்ரெஷரை தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் வாட் அட் 5 atmospheric pressure. இப்போ இந்த இடம் ஆக்சுவலி வந்து வாட் இஸ் இட் கால் திஸ் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்னா திஸ் P you are calling as a partial pressure. It is equal to mole fraction in total pressure. Mole fraction of nitrogen வந்து 0.8 into total pressure 10 power 5. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பார்ஷியல் ப்ரெஷர். இந்த நாலேஜுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுக்கடுத்தது KH வேல்யூ வந்து 1.10 power 5. ஸோ அப்படியே எடுத்துக்கிறேன். இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் யுவர் நைட்ரஜன் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, so now mole fraction of nitrogen, 1 minute, since it is the, so what is it called as a, let me write here. Okay, here now we are writing mole fraction of nitrogen divided by mole fraction of nitrogen plus number of moles of your water. Repeat பண்ணுறேன். number of, this is the mole fraction of your nitrogen, individual number of mole divided by total number of moles. so இப்போ இந்த கொஸ்டினில் உனக்கு என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிசால்வ். கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்னா இதுதான் உன்னுடைய கொஸ்டின். திஸ் இஸ் தே ஆர் ஆஸ்கிங். இப்போ அடுத்த கட்ட இந்த ஃபார்முலா என்னவோ மாறுது அப்படின்னா எஸ் 0.8 இன்ட்டு கொஸ்டின் ரொம்ப நல்லா இருக்குமா இஸ் ஈக்குவல் டு 10 power 5 இன்ட்டு இதில் வந்து இது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். So in this one the number of moles of water is given as a 10. Okay, so 0.8 into 10 power 5 is equal to 10 power, I think let us see the formula is here 10 power minus something is 10 power, this is 10 power 5, this is 5, 10 power 5, 5, yes, this is I have written 10 power 5, this is not correct, this is some correction is we have to do, this is only 5. Okay, total pressure is given as a 5. Okay, so now correct this mistake also. Correct. Yes. Okay, what is it? 5. What is it? 5. This is KH into number of moles of nitrogen is the question.
and the moles of water is given as a 10 moles of water. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ தான். இதை சால்வ் பண்ணிட்டோம்னா உன்னுடைய ஒர்க் முடிஞ்சிடும். Now let us see here. This is we want this one. உனக்கு இது வேணும். அப்போ என்ன ஆகணும்? 8 5 40. ஸோ 4 × 10. ஓகே. ஸோ இது வந்து இந்த இடத்துல வரும்போது இட் will come as 10 power minus 5 is equal to number of moles of nitrogen. So what is it? 40 × 10 power minus 5, that is equal to 4 × 10 power minus 4 is the number of moles of nitrogen. அவ்வளோதான். So now here your answer is number of moles of nitrogen is what is it is 4 × 10 power minus 4. This is your answer. 10 power minus 4. 4 × 10 power minus 4. இதுதான் வந்து this is IIT advanced preparation. நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இன்றைக்கி போடணுன்னு போடுறேன். மற்றபடி ப்ரிப்பேர் அண்ட் யூஸ் ப்ரிப்பேர் ஃபார் த போர்ட் சில்ட்ரன் as well as JEE advanced as well as the NEET. whatever category நீ ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ் மை வீடியோஸ். இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். பேசிக்காக நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உனக்கு கிளியராக இருக்கணும் கான்செப்ட். அப்போ தான் உனக்கு வந்து இந்த இது மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண வசதியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.